பிரண்டை வேலியோரங்களில் படர்ந்து வளரும் ஒரு கொடி வகையாகும். தண்ணீரே இல்லாமல் வெப்பத்தை நன்கு தாங்கி வளரும் தாவரமாகும். நம் முன்னோர்கள் காலத்தில் பிரண்டை மிக முக்கியமான உணவாகவும் மருந்தாகவும் இருந்திருக்கிறது. பிரண்டையில் வைரத்துக்கு இணையான பண்புகள் இருக்கின்றன. நம்முடைய எலும்புகளை இரும்பு போல வைத்திருக்கும் என்பதால் இதை வஜ்ரவல்லி, சஞ்சீவினி என பல பெயர்களில் அழைக்கிறார்கள். பிரண்டையின் மருத்துவ குணங்கள்: எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள், எலும்பு முறிவு, எலும்பு மூட்டு நகர்வு, எலும்பு தேய்மானம் ஆகியவற்றை சரிசெய்யவும் உலும்புகளை வலிமையாக்கவும் பிரண்டையை மருந்து போல பயன்படுத்தலாம். வயிற்றில் பாக்டீரியா மற்றும் பிற கிருமித் தொற்றுக்களின் பாதிப்பினால் ஏற்படும் அல்சர், பெப்டிக் அல்சர், வாய்ப்புண், அமிலத்தன்மை குடலில் அதிகரிப்பதால் ஏற்படும் குடல் புண்கள் ஆகியவற்றை ஆற்றும் தன்மை பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் ஜீரணத்தை தூண்டி இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். இடுப்பு பகுதியில் சேரும் ஊளைச்சதையை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் கொண்டுவர பிரண்டை உதவி செய்கிறது. மூல நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக பிரண்டை செயல்படுகிறது. மூல நோயால் ஏற்படும் இரத்தக் கசிவு ஏற்படுவதை தடுத்து நிறுத்தவும் இது உதவி செய்யும். பெண்களுக்கு 40 வயதை தாண்டும் போது எலும்பு தேய்மானம், எலும்பின் அடர்த்தி குறைதல் மற்றும் கால்சியம் பற்றாக்குறை அதிக அளவில் ஏற்படுகிறது. இதை சரிசெய்யவும் பிரண்டை உதவுகிறது. 100 கிராம் அளவு பிரண்டையில் கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்கிறது. குழந்தைகள் பெரும்பாலும் சாப்பிட அடம்பிடிப்பார்கள். பசியே இல்லாமல் இருப்பார்கள். அதுபோன்ற இருக்கும் குழந்தைகளுக்கு பிரண்டையை பொடியாகவோ துவையலாகவோ செய்து உணவில் சேர்த்து கொடுத்து வர நன்கு பசி எடுக்கும். பிரண்டையில் உள்ள நார்ச்சத்துக்கள் மலமிளக்கியாக செயல்படும். மலச்சிக்கவை தீர்க்கும். அதோடு குடலில் இருக்கும் புழுக்கள் ஆகியவையும் மலத்தின் வழியே வெளியேறும். நாள்பட்ட அஜீரணக் கோளாறுகளைச் சரிசெய்யும். சுவாச கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளையும் பிரண்டை சரிசெய்யும். குறிப்பாக ஆஸ்துமா, மூச்சுத்திணறல் பிரச்சினைகள் இருப்பவர்கள் இந்த பிரண்டையை எடுத்து வர ஆஸ்துமா கட்டுக்குள் வரும்.